So in the previous class we have discussed about algebraic identities, that is expansion of trinomial a plus b plus c whole squared equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. So இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சம்ஸையும் x plus a into x plus b into x plus c ஃபார்முலா யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ டுடே we are going to discuss another identity, that is expansion of a x plus y whole cube and x minus y whole cube. This is very important formula using 10th standard also. So the first one, x plus y whole cube. X plus y whole cube equal to, that is x plus y whole cube means x plus y into x plus y into x plus y. Okay. So the formula is x cube plus 3x squared y plus 3xy square plus y cube. இது வந்து x plus y whole cubeக்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. So x plus y whole cube equal to x cube plus 3x squared y plus 3xy square, ரெண்டே மாற்றி இருக்கக்கூடாது, then plus y cube. ஓகேவா? அதே x minus y whole cube வேணும்னா y இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா போதும். அப்போ இந்த ப்ளஸ் ஒய் இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடணும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடணும், இங்கே ஒரு மைனஸ் போடணும். இப்போ இங்கே போடும் பொழுது வெறும் ஒய் மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ் போடும் பொழுது இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடுது. இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து ப்ளஸில் அப்படியே தான் இருக்கும். ஒய் க்யூப் அப்படிங்கிற பொழுது மைனஸை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வந்து என்ன ஆகிடுதுன்னா மைனஸ் ஆகிடுது. ஸோ x minus y whole cubeக்கான ஃபார்முலா x cube minus 3x squared y plus 3xy square minus y cube. இந்த செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் நமக்கு மைனஸ் ஆகும். ஓகே, இது a plus b whole cube or a minus b whole cubeன்னு வச்சு கூட மெமரி பண்ணிக்கலாம். அல்லது x plus y whole cubeக்கான ஃபார்முலா எல்லா டேர்முமே ப்ளஸ்ஸு, x minus y whole cubeக்கான ஃபார்முலாவில் செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்ம் மட்டும் மைனஸ். ஓகே, இந்த ஃபார்முலாவில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூபுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க, இந்த ரெண்டு டேர்மில் இருந்து உங்களுக்கு எது காமனாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டிங்கனாக்க இன்னொரு நியூ ஃபார்முலா நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். 3 காமனாக இருக்குது, ரெண்டு டேர்ம்லேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, ரெண்டு டேர்ம்லேயும் ஒய் காமனாக இருக்குது. ஸோ 3x ஒய்யை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா, ஸோ இதில் 3யும் ஒய்யும் போயிடுச்சுன்னா எக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ எக்ஸு, இதில் 3யும் எக்ஸு ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய் வந்துடும். அப்போ அங்கே ஒய் மட்டும் இருக்கும், நடுவாண்ட ப்ளஸ் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போகும். மீதி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் அப்படியே வந்துடும். இந்த ப்ளஸ் முன்னாடி அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3xyயை காமனாக வெளியில் எடுக்கணும். ஸோ மைனஸ் 3xy காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3y மட்டும்தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸில் இருந்து மைனஸை வெளியில் எடுக்கிறோம். இந்த மைனஸை வெளியில் எடுக்கும் பொழுது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 3 எடுத்தாச்சு, எக்ஸ் எடுத்தாச்சு, ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய் எடுத்துகிட்டு அங்கே இன்னொரு ஒய் இருக்கும். ஸோ மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு ஆகும். முன்னாடி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படியே வந்துடும். இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்கோம் பாருங்கள். x plus y whole cube equal to x cube plus y cube. ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் கொண்டு வந்துட்டு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்து காமனாக ப்ளஸ் 3xyயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது x plus y. அதே x மைனஸ் ஒய் ஹோல் கியூபுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படி எழுதிட்டு மைனஸ் 3xyயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது x மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். 10th 9thலையும் இது யூஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நல்லா தெளிவாக மெமரி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணி தான் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.21 expand 5a minus 3b whole cube expand 5a minus 3b whole cube இது எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு a minus b whole cube or x minus y whole cubeங்கிற ஃபார்முலா இருக்கா x minus y whole cube அப்போ x minus y whole cubeக்கு என்ன ஃபார்முலா x cube minus 3x squared y plus 3xy square minus y cube. What is x and y? So x equal to 5a and y equal to 3b. So substitute x equal to 5a and y equal to 3b in the formula. Okay. So 5a minus 3b whole cube equal to x cube 5a whole cube எல்லாமே bracket குள்ளார தான் எழுதணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு வேரியபிள் அல்லது ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்தால் கியூபுக்கு வந்து bracket போடாமல் அப்படியே வந்து பவர் எழுதலாம் வேரியபிள் அண்டு நம்பர் ரெண்டு சேர்ந்து கோஎஃபிஷியன்ட்டோட ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா bracket போட்டு தான் பவரில் வந்து நம்ம 2ஓ அல்லது 3ஓ நம்ம எழுதணும் ஸோ எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது 5a ஹோல் கியூப் மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு 5a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்க்கு 3b ப்ளஸ் 3xy ஸ்கொயர் 3xக்கு பதிலாக 5a ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் வந்து 3b அப்போது 3b ஹோல் கியூப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும் 5a whole cube means 5 3 times multiply பண்ணணும் a 3 times multiply பண்ணணும் 5 into 5 into 5 125 into a into a into a cube so 125 a cube minus 3 into இந்த பவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க 5 into a whole square so 5 into 5 25 a square மற்றபடி 3b எல்லாமே அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இதில் 3b ஹோல் ஸ்கொயர்ன்றது அந்த பவரை ரிமூவ் பண்ணுங்க அப்போ 3b ஸ்கொயர் பண்ணும்பொழுது 9b ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டைமில் 3b ஹோல் கியூப் 3 கியூப் இன்ட்டு b கியூப் ஸோ அது இந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் சரி இல்லை லாஸ்ட் ஸ்டெப்பில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தென் ப்ராக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் 125 a கியூப் அப்படியே வச்சுக்கிறோம் 3 இன்ட்டு மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம் 3 இன்ட்டு 25 இன்ட்டு 3 ஸோ 3 இன்ட்டு 3 9 into 25 225 a squared into b a squared b so plus இங்கே plus போட்டுக்கிறோம் 3 into 5 into 9 3 into 5 15 15 into 9 135 a into b squared a b squared minus 3b whole cube 3 cube 27 b in cube equal to p cube so 5a minus 3b whole cube equal to 125 a cube minus 225 a squared b plus 135 a b square minus 27 a cube ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் நமக்கு 3.21 அதே மெத்தடில் எக்ஸசைஸ் 3.4ல் ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ்பேண்ட் 3a minus 4b ஹோல் கியூப் ஓகே இதுவும் என்ன ஃபார்முலா மெத்தடில் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா மெத்தடில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் கியூப் ஸோ 3a மைனஸ் 4b ஹோல் கியூப் அப்படின்னாக்க எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3a ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு 4b ஸோ எக்ஸுக்கு 3a அப்படின்னு ஒய்க்கு 4b அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் கியூபுக்கு 3a ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு 3a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்க்கு 4b ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு 3a இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு 4b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் வந்து 4b ஹோல் கியூப் ஓகே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ 3a ஹோல் கியூப் எவ்வளவு 3 கியூப் 27 இன்ட்டு a கியூப் இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம் ஸோ 3a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு 9a ஸ்கொயர் ஆச்சா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம் 3 இன்ட்டு 9 27 இன்ட்டு 4 108 a ஸ்கொயர்டு இன்ட்டு b a ஸ்கொயர்டு b ஓகே உங்களுக்கு முடியலைன்னா இன்னொரு ஸ்டெப் போட்டுங்க லாஸ்ட் சம் போட்ட மாதிரி இந்த இடத்துல 4b ஹோல் ஸ்கொயர் இருக்குது பவரை ரிமூவ் பண்ணோம்னா 4 இன்ட்டு 4 16b ஸ்கொயர்னு ஆகிடும் ஸோ 3 இன்ட்டு 3 9
9 into 16 144 a into b squared ab square. Then minus 4b whole cube, 4 cube 64 into b cube. Okay, about 3a minus 4b whole cube equal to 27a cube minus 108 a squared b plus 144 a b square minus 64 b cube. Okay, இதிலே second subdivision பாருங்க, x plus 1 by y whole cube. இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்குது, அப்போ இது வந்து a plus b whole cube, அதாவது x plus y whole cubeக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ x plus y whole cubeக்கான ஃபார்முலா x cube plus 3x squared y plus 3xy squared plus y cube. இதில் பாருங்கள், எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா எக்ஸே தான் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. தென் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 by y, ஒய்க்கு பதிலாக என்னென்னு போடணும், 1 by y அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலாவில் ஒய் இருக்கிற இடத்துல 1 by y அப்படின்னு போட்டோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 by y ஹோல் கியூப் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே இருக்குது, ஒய்க்கு பதிலாக நம்ம 1 by y அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் அப்படியே தான் அப்ளை பண்ணுவோம், எக்ஸ் கியூப் அப்படியே வந்துடும். 3x ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கிறோம், 3x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்க்கு பதிலாக 1 by y அப்படின்னு போடுறீங்க. அதனால தான் அந்த ஒய்யை வந்து மேலே நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் ஒய் வந்துடுது. ஸோ அதனால் 3x ஸ்கொயர்டு பை ஒய் அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா 3x ஸ்கொயர்டு இன்ட்டு 1 by yன்னு வரும். அதை தான் நம்ம இந்த ஸ்டெப்பில் டைரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி 3x அப்படியே வச்சுக்கிட்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 1 by y அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது ஒய்க்கு பதிலாக 1 by yன்னு போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 1 by y ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் ஒய்க்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்டு வந்துடும், நியூமரேட்டரில் 3x மட்டும்தான். இப்போ 3x இன்ட்டு 1 by y ஸ்கொயர்டு, 3x இன்ட்டு 1 by y ஸ்கொயர்னு வரும். அப்போ 3x இன்ட்டு 1 3x by y ஸ்கொயர். தென் ஒய் கியூபுக்கு பதிலாக நம்ம என்ன ஆகுது, ஒய்க்கு பதிலாக 1 by yன்னு போட்டிங்கன்னா ஒய் கியூப் ஈக்குவல் டு 1 by y ஹோல் கியூப், தட் இஸ் 1 by y கியூப். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 by y ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு y, சாரி 3x ஸ்கொயர்டு பை y ப்ளஸ் 3x by y ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 by y கியூப். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸசைஸில் 3.4ல் 4th சம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம வேரியபிளில் பார்த்ததையே வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5th கொஸ்டின் பாருங்கள். ஒன்று a மைனஸ் b எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலா, இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலா. ஸோ 98 கியூப் எவாலுவேட் த ஃபாலோயிங் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. 98 ஹோல் கியூப், தட் இஸ் 98 கியூப் கேட்குறாங்க. 98 எப்படி பிரித்து எழுதலாம், 98 வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 98 ஈக்குவல் டு எப்படி பிரித்து எழுதலாம், 100 மைனஸ் 2 அப்படின்னு பிரித்து எழுதலாம். அப்போ 98 ஹோல் கியூப் எப்படி எழுதலாம், 100 மைனஸ் 2 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். இப்போ 100 மைனஸ் 2 ஹோல் கியூப்னு எழுதினா இது a மைனஸ் b ஹோல் கியூப்னு மாறிடுச்சா. வாட் இஸ் a ஈக்குவல் டு 100, வாட் இஸ் b ஈக்குவல் டு 2. தட் இஸ் ஃபார் ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கு பதிலாக ஒய் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100, ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இது ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் கியூப். தேர்ஃபோர் 98 cube equal to 100 minus 2 whole cube. Substitute a equal to 100, b equal to 2 in the formula. We get a cube 100 cube. இந்த இடத்துல வெறும் நம்பர் மட்டும் தாங்கிறதுனால கியூபுக்கு பவருக்கு வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டு பவரில் எழுதணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ 100 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய், 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு 100 ஸ்கொயர் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2. ஓகேவா? அடுத்தது தேர்ட் டேர்ம் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு. ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 100 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு பதிலாக 2 கியூப். ஓகே, ஒய்க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம், 2 கியூப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும், 100 ஹோல் கியூப், தட் இஸ் 100 ஹோல் கியூப் அப்படின்னா 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகே, 1 போட்டு எத்தனை ஜீரோ போடணும், 2 4 6 0 போட்டிங்கன்னா முடிஞ்சது. 1 2 3 4 5 6 0 அதான் அதனுடைய வேல்யூ. 1 போட்டு எத்தனை ஜீரோ இருக்கு, 1 2 3 4 5 6 0 இருக்குது. ஓகேவா? அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்னா 100 இன்ட்டு 100, 100 இன்ட்டு 100 எத்தனை ஜீரோ போடணும், 1 போட்டு 4 0 போட்டிருக்கா.
ரைட் இன்ட்டு 2 அப்படிலாம் அப்படியே வச்சுக்கிங்க ப்ளஸ் முதல்ல பவரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இன்ட்டு 100 இன்ட்டு ஸோ இன்ட்டு 2 அப்படியே போட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இருக்கு இல்லையா, அந்த 3 இன்ட்டு 100 300 போட்டாச்சு. இன்ட்டு 2 ஸ்கொயர்டுக்கு எவ்வளவு 4. அடுத்தது மைனஸ் போட்டாச்சு. 2 கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளவு 8. ஓகேவா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 3 இன்ட்டு 2 எவ்வளவு 6 இன்ட்டு 10,000 60,000. ஓகே, இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 10,000. ஓகே, இங்கே 300 இன்ட்டு 4 1200 மைனஸ் 8. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட்டு டேர்மும் தேர்ட் டேர்மும் ப்ளஸில் இருக்கா, அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஆன்சர். இது 60,000 8 மைனஸில் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 60,000 and 8. தென் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,41,192. that is 98 cube value. So 98 cube means it is nothing but 98 into 98 into 98. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்ததுன்னா நம்ம போட்டது ரைட்டு. ஸோ இதை இப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக தான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு 9 lakhஸில் போனாலும் எல்லாமே வந்து 10ஓட மல்டிபிள்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கால்குலேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த ஐடென்டிட்டியோட யூசேஜ். ஸோ 98 கியூப் அப்படிங்கிறது எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 1001 whole cube. ஸோ 1001 வந்து எப்படி எழுதலாம்? நமக்கு 1000 + 1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 1001 whole cube 1000 + 1 whole cube அப்படின்னு எழுதலாம். அப்போ இது எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y whole cube ஃபார்முலா. ஓகேவா? அப்போ x + y whole cube equal to x cube plus 3x² y plus 3xy² plus y cube. இதில் x வந்து எவ்வளவு 100 அப்படிங்கிறது x, 1 அப்படிங்கிறது y. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1000. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக 1000 அப்ளை பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 1001 cube equal to 1000 plus 1 whole cube. ஃபஸ்ட்டு a cube 1000 whole cube plus 3x² y 3 into 1000 square into 1 plus 3xy square 3 into xக்கு 1000 into y squareக்கு 1 square plus y cube plus 1 cube. ஓகேவா? பொறுமையாக செய்யணும், நல்லா எடவிட்டு செய்யுங்க ஒவ்வொரு டேர்முக்கும், அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஓகே, இப்போ 1000 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1000 into 1000 into 1000. அப்போ 1 போட்டு எத்தனை ஜீரோ போடணும் பாருங்கள். இதில் 3 ஜீரோவா, ஒவ்வொன்றிலையும் 3 3 ஜீரோ. அப்போ 3 into 3 9 ஜீரோஸ் போடணும். 1 போட்டு 9 ஜீரோஸ், அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு டேர்மு 3 into 1 3. அப்போ இங்கே 1000 whole square. அப்போ 1000 into 1000 1 போட்டு எவ்வளவு 6 ஜீரோவா, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 போட்டு 6 ஜீரோ 3 4 5 6 இன்ட்டு 3ன்னு வரும் இந்த 3 வந்து. அப்போ இந்த 1 வந்து 3ன்னு மாற்றினீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து தேர்ட் டைம் பாருங்கள். ப்ளஸுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே தேர்ட் டைமு. 1 ஸ்கொயர்டு 1 தான். 3 into 1 3 3 into 1000 3000 ப்ளஸ் 1 கியூபுக்கு 1. இப்போ இதில் பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கா, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கொடுத்து. ஓகே, வேறு டவுட் இருக்கா? ஸோ இது 1001 whole cube. சாதாரணமாக 1001 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருமோ அதுதான் இது ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் 5th சம் ஐடென்டிட்டிஸுக்கு வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த a + b whole cube a - b whole cube பேஸில் நம்ம x + y whole cube x - y whole cubeக்கான ஃபார்முலா பார்த்துருந்தோம். அந்த x + y whole cube x - y whole cube ஃபார்முலாவில் இருந்து நம்ம வேற ஒரு ஃபார்முலா கொண்டு வரலாம். எந்த ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னாங்க x + y whole cubeக்கான ஃபார்முலா தான் இது. இதில் இந்த இடத்துல x cube plus y cubeன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. செகண்ட் ஃபார்முலாவில் பாருங்கள் x - y whole cubeல கீழே x cube minus y cube அப்படிங்கிறது எழுதியிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இருந்து நம்ம எந்த ஃபார்முலா கொண்டு வரோம்? புதுசாக ஒரு ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணுறோம். x cube plus y cubeக்கு என்ன, x cube minus y cubeக்கு என்ன, இதை யூஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ x cube plus y cubeக்கு ஃபார்முலா வேணும்னா இந்த x plus y whole cube ஃபார்முலாவில் இந்த ப்ளஸ் பாருங்கள் x cube plus y cube தான் நமக்கு வேணும்னா, அப்போ எது தேவையில்லை? இந்த ப்ளஸ் 3xy into x plus y தேவையில்லை. இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும்?
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப், இந்த ப்ளஸ் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இங்கே வரும்போது இந்த ப்ளஸ் மட்டும் மைனஸ் ஆகுது, மீதியெல்லாம் அப்படியே வந்துடும் நமக்கு. ஓகே, என்ன கிடைக்கும்? 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா. அதே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா நம்ம எழுதும் பொழுது அதே இந்த மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு இல்லைங்களா, அது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப். இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வரும்பொழுது என்ன ஆகிடுது? ப்ளஸ், மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது அதில்? ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரெண்டே ரெண்டு டேர்ம் மட்டும்தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நமக்கு எப்படி சம் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் எக்ஸசைஸ் 3.4ல் 9th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, a ப்ளஸ் 1/a இஃப் a ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 6. a ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 6, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a கியூப் ப்ளஸ் 1/a கியூப். இதெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி சம்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 9th மட்டும்தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்குற கொஸ்டின் பாருங்கள் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, a கியூப் ப்ளஸ் 1/a கியூப்னு இருக்குது. இந்த a கியூப் அப்படிங்கிறது எக்ஸ் கியூப் மாதிரி, 1/a கியூப் அப்படிங்கிறது ஒய் கியூப் மாதிரி, அவ்வளோதான். ஸோ அப்போ இது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம இதை போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஓகே, அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எழுதிடுவோம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் பதிலாக ஏ இருக்குது, ஒய்க்கு பதிலாக 1/a இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 1/aன்னு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப், அப்போ a ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3xy மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக a இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1/a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட்டில், அப்போ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக a ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1/a. ஓகேவா? இதில் 3xyன்னு இருக்கு இல்லையா, இதில் ஏவையும் 1/aவில் இருக்கக்கூடிய ஏவையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் என்ன வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு, a ப்ளஸ் 1/a ஹோல் கியூப் அப்படியே இருக்கும், மைனஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 1/a அப்படியே இருக்கும். இப்போ இதில் வந்து 1/a ஹோல் கியூபை 1/a கியூப்னே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது இதில் a ப்ளஸ் 1/a அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. a ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எந்த இடத்துல எல்லாம் a ப்ளஸ் 1/aன்னு வருது அந்த இடத்துல நம்ம 6 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ a ப்ளஸ் 1/a ஹோல் கியூப், ஸோ 6 ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a ப்ளஸ் 1/a, அதுக்கு பதிலாக ஒரு 6. ஓகே, ஸோ 6 கியூப் எவ்வளோ, 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 216 மைனஸ் 6 இன்ட்டு 3 18. அப்போ 216ல் 18 போடுச்சுன்னா எவ்வளவு, 198. தட் இஸ் a கியூப் ப்ளஸ் 1/a கியூப். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் நமக்கு. a அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுக்குறாங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு அப்ளை பண்ணுற போகிறோம், ஒய்க்கு பதிலாக 1/aன்னு அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்ளை பண்ணும்போது இந்த 3ab ஒன்று வந்து எக்ஸும் ஒய்யும் எக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் ஒய் அப்படின்னா இந்த 3xyங்கிற இடத்துல நமக்கு அந்த ரெண்டு வேரியபிளும் கேன்சல் ஆகிடும். ஏவும் 1/aவும் கேன்சல் ஆகிடும், வெறும் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மில் எல்லாமே இது கண்டினியூவாக நமக்கு இந்த கான்செப்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ 9th சம்முக்கான ஆன்சர் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 198. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th சம் ஒரு முக்கியமான சம் நமக்கு. ஃபைண்டு அப்படின்னு கொடுத்துட்டு 27a³ + 64b³ ஓட வேல்யூ கேட்குறாங்க.
ஃபைண்ட் 27a cube plus 64b cube. ஓகேவா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3a plus 4b equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ab equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, xyக்கு பதிலாக இங்கே இடத்துல ab அப்ளை பண்ணியிருக்காங்க. 3a plus 4b ஓட வேல்யூ 10 அண்டு ab a into b ஓட வேல்யூ 2. இந்த ரெண்டையும் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ கிவனில் என்ன எழுதியிருக்கோம்னா 3a plus 4b equal to 10 அண்டு ab equal to 2. ஓகேவா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 27a cube ப்ளஸ் 64b கியூப்னு இருக்குது. இந்த 27a கியூபையும் 64b கியூபையும் எப்படி நம்ம பிரித்து எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா, எப்படி பிரித்து எழுதுன்னு பாருங்கள். ஸோ 27a cube 27a cube எப்படி பிரித்து எழுதிருக்குன்னு பாருங்கள். 27a cube எப்படி எழுதலாம், வேரியபிள் தனியாகவும் நம்பர் தனியாகவும் பிரித்து எழுதணும், ஹோல் கியூபில் எழுதணும், பவரில் 3 வர மாதிரி எழுதணும். ஓகே, அப்போ 27 வந்து எதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 வரும், 3யா? ஓகே, 3 into 3 into 3. அப்போ ஏவை ஏ கியூப் எப்படி வரும், a into a into a. அப்போ 27a கியூபை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3a ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். 3 கியூப் 27, a கியூப் a கியூப். ஓகேவா, அப்போ 27a கியூப்னு வந்துடும். அதே மாதிரி 64b கியூப் இஸ் ஈக்குவல் டு ஹோல் கியூப்னு நம்ம எழுதணும். எதை கியூப் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64b கியூப் வரும். அப்போ 64 அப்படிங்கிறது எதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 வருதுன்னு பார்க்கணும். எது, தட் இஸ் 4 into 4 into 4, தட் இஸ் 4 b கியூப்லேருந்து b. அப்போ 4b ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்போது 27a கியூப் ப்ளஸ் 64b கியூப் ஈக்குவல் டு 3a ஹோல் கியூப் ப்ளஸ் 4b ஹோல் கியூப். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்ங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சா? நீங்கள் இதில் வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னா அப்படியே 27aங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, 64bங்கிறது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு. அது ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பவரை உள்ளே கொண்டாந்து கியூப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். a கியூப் ப்ளஸ் b கியூப்பில் ab என்னன்னு கண்டுபிடிச்சி அதை a கியூப் ப்ளஸ் b கியூப்புங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஓகே, அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்புங்கிற ஃபார்மேட்டுக்கு இப்போ மாறிடுச்சா? இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா, x plus y whole cube minus 3xy into x plus y. What is x? That is x equal to 3a. What is y? Y equal to 4b. So substitute x equal to 3a and y equal to 4b in the formula. So 27a cube plus 64b cube equal to x plus y whole cube. x அப்படிங்கிறது 3a plus y அப்படிங்கிறது 4b ஹோல் கியூப், பவரில் இருக்கக்கூடிய 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 3a ப்ளஸ் 4b ஹோல் கியூப் மைனஸ் 3xy மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3a இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 4b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துக்கு 3a ப்ளஸ் b ஒய் அப்படிங்கிறது 4b. ஓகே, அப்போ 3a ப்ளஸ் 4b ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 3a இன்ட்டு 4b ப்ளஸ் 3a ப்ளஸ் into 3a plus b. ஓகே, 3ab into a plus b, அது 3xy into x plus y அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஓகேவா, ஸோ 27a cube plus 64b cube அப்படிங்கிறதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த ப்ராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி இன்னொரு ஸ்டெப் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3a plus 4b ஹோல் கியூப் அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்க 3 into 3 எவ்வளோ 9, 9 into 4 எவ்வளோன்னா 36. இப்போ 36abன்னு வரும். 3a plus 4b அப்படியே வச்சுக்க, ஏன்னா நமக்கு வந்து 3a plus 4bயோட வேல்யூ தெரியுமில்ல. கொஸ்டினில் என்ன கொடுத்துருவா பாரு, 3a plus 4bங்கிறதுக்கு பதிலாக 10ம் ஏபிக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே அந்த மாதிரி மாறி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3a plus 4bக்கு பதிலாக 10ன்னு அப்ளை பண்ணால் பவர் 3 இருக்குது. அப்போ 10 கியூப் மைனஸ் 3 into 3 9, 9 into 4 36, a into b ab into 3a plus b 4b. 3a plus b 4bக்கு என்ன அப்ளை பண்ணுறோம், 10 into 10. எகைன் ஏபிக்கு பதிலாக என்னென்னு அப்ளை பண்ணுறீங்க, 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். 10 கியூப் அப்படிங்கிறது 1000 மைனஸ் 36 into 2 into 10. ஓகே, 36 into 2 72, 72 into 10 720. ஸோ 1000லேருந்து 720 மைனஸ் பண்ணுறீங்க 218.
that is the value of 27a cube plus 64b cube. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க டைரெக்டாக a cube plus b cube அப்படிங்கிற ஃபார்மெட்டில் x cube plus y cubeங்கிற ஃபார்மெட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் தான் என்ன பண்ணணும்னா x cube plus y cubeங்கிற ஃபார்மெட்டை அதை மாற்றணும். மாற்றிட்டு எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது எக்ஸசைஸில் 3.4ல் 7th சம் நமக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.4லேயே 8th சம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் equal to 5 and xy equal to 14 இதான் given. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய்யும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டு இப்படி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாவை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோ அல்லது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவிலேயே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 14. தென் அவங்க என்ன டைரெக்டான கொஸ்டின் தான் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கேட்குறாங்க. ஸோ இது வரல ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் பார்த்தோம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம எழுத முடியும். ஃபார்முலா மிஸ்டேக் அப்படின்னா நம்ம இப்போ நடத்தக்கூடிய எந்த சம்முமே நீங்கள் ரைட்டாக போட முடியாது. ஓகேவா? எல்லா சம்முமே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற இடத்துல 5ஐயும் எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிற இடத்துல 14ஐயும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் அப்படின்னா 5 கியூப். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்? 5 அப்படின்னு அப்ளை பண்ணி 5 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய் 3 அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 14 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக என்னது 5. ஓகேவா? அப்போது 5 கியூப் எவ்வளோ 125 ப்ளஸ் 3 இன்ட்டு 14 இன்ட்டு 5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே, 3 இன்ட்டு 5 15, 15 இன்ட்டு 4 210. அப்போ 125 ப்ளஸ் 210 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 335. தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 335. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 335. ஓகேவா? ஸோ 3.4ல் 8th சம் ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம் நமக்கு. அதே எக்ஸசைஸ் 3.4ல் 11th கொஸ்டின் பாருங்கள். இஃப் y minus 1 by y whole cube equal to 27 then find the value of y cube minus 1 by y cube. அதாவது x minus y whole cubeக்கு வேல்யூ கொடுத்துட்டு x cube minus y cube என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் கரெக்டு, கேட்குற கொஸ்டின் டைரெக்டான கொஸ்டின் தான், ஆனால் கொடுத்துருக்கிற விஷயம் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாமா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபில் இருந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா என்ன பண்ணணும்? கியூப் ரூட் கண்டுபிடிக்கணுமா? ஹோல் ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஹோல் கியூப்னா கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை. ஓகே, அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதிலிருந்து எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா கியூப் ரூட் ஆஃப் 27. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 27 எப்படி இதெல்லாம் 3 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ கியூப் ரூட் ஆஃப் 3 கியூப் ஈக்குவல் டு எவ்வளோ? 3. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளார? ஒய் மைனஸ் 1 பை ஒய். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக ஒய், ஒய்க்கு பதிலாக 1 பை ஒய் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிக்கிறோம்? ஒய் மைனஸ் 1 பை ஒய் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை தான் நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது கிவன் நமக்கு. அப்போ ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27 அப்படின்னா ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27. அப்போது கியூப் ரூட் ஆஃப் 27 அப்படிங்கிறது எவ்வளவு? 3. ஓகே, அப்போ ஒய் மைனஸ் 1 பை ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைச்சிருது. தென் ஃபார்முலா எழுதுங்க. என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்
இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 1/y அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் 1/y ஹோல் கியூப் ப்ளஸ் 3xy 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1/y. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னா சம் போட முடியாது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக 1/y ஹோல் கியூப் அப்படியே வந்துடுது. ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1/y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1/y. ஓகே, புரிஞ்சுதா? இப்போது இதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், எக்ஸும் ஒய்யும் ஒன்னோட ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருந்ததுன்னா 3xy அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும் நமக்கு. அதில் எக்ஸ் அந்த 3 மட்டும்தான் நமக்கு இருக்கும். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் 1/y ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/y, அவ்வளோதான். ஒய் மைனஸ் 1/yங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இடத்துல 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இந்த ஒய் மைனஸ் 1/yக்கு 3ன்னு அப்ளை பண்ணிடலாமா? அப்போ 3 கியூப் அப்படின்னு வருமா? 3 கியூப் எவ்வளவு? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/y அப்படி வச்சுக்கலாமா? எகைன் ஒய் மைனஸ் 1/yக்கு நம்ம என்னென்னு அப்ளை பண்ணலாம்? 3ன்னு அப்ளை பண்ணலாமா? அதான் பாருங்கள். ஸோ 27 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/yன்னு வருது. ஸோ 27 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எவ்வளோ? 9 ப்ளஸ் 27 எவ்வளோ? 36. தட் இஸ் ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப். ஓகேவா? ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் ஈக்குவல் டு 36. ஸோ இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் கொடுக்கும் பொழுதே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கொடுத்துட்டு, சரி எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கேட்குறாங்க. அவங்க கொடுத்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்லேருந்து நாம் எதை கண்டுபிடிச்சிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸசைஸ் 3.4ல் 10th சம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நமக்கு ஒரு சம். நமக்கு எல்லாமே டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சி அப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ எகைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 23 அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x அண்ட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப். இது 2 வேல்யூ கேட்குறாங்க நமக்கு. ஓகே, இப்போ இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் கொடுத்துருந்தாங்க. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சோம். தென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் அவங்க ஒரு கொஸ்டினாகவே கேட்குறாங்க. போன சம்மில் கேட்கல, இப்போ ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அதை கண்டுபிடிச்சி தான் அவங்க கேட்கலினாலும் இதை கண்டுபிடிச்சி தான் நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்? அவங்க கேட்ட எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்பை கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸே தான் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக 1/x கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதாவது டவுட் இருக்கா? அப்போது கொடுத்துருக்கிறது கிவன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எந்த ஃபார்மெட்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுக்கான ஃபார்மெட்டு. அப்போ அது வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதில் எக்ஸ் ஏவுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 1/xன்னு போடுங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x. நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஏவும் பியும் ஒன்னோட ஒன்று ரெசிப்ரோக்கல். ப்ளஸ் பி ஸ்கொயர் 1/x ஸ்கொயர். இல்லை பாருங்கள், இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுதா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு வந்துடுதா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இந்த 2வை தனியாக பிரித்து சைடில் எழுதிக்கலாமா? இடம் வச்சு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க பிளேஸை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் 1/x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2வை கடைசி எழுதிடுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x
whole squared equal to x squared plus 1 by x squared plus 2. இந்த x squared plus 1 by x squared க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு? 23. அந்த 23 கொண்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமா நமக்கு? இப்போ 23 கொண்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. x plus 1 by x whole squared equal to இதுக்கு பதிலாக 23 அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடலாம். அப்போ 23 plus 2 equal to 25. அப்போ x plus 1 by x whole squared equal to 25. அப்போ x plus 1 by x equal to ஸ்கொயர் ரூட் எடுத்து தீர்ந்துதா? அப்போ 25 ஸ்கொயர் ரூட் எடுங்க, it is equal to 5. அப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டிலிருந்து நம்ம இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறோம்? a ப்ளஸ் b கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணியிருந்தாங்க? x மைனஸ் ஒய் ஹோல் கியூப் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து நம்ம x மைனஸ் ஒய்யை கண்டுபிடிச்சோம். இப்போ a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு கொடுத்ததுலேருந்து நம்ம a ப்ளஸ் b எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த a ப்ளஸ் பின்னா அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன கேட்டிருந்தாங்க? x ப்ளஸ் ஒய் தானே கேட்டிருந்தாங்க. x ப்ளஸ் 1 by x தானே கேட்டிருந்தாங்க. அப்போ x ப்ளஸ் 1 by x ஓட வேல்யூ எவ்வளவு? 5. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஓகேவா? அப்போ x ப்ளஸ் 1 by x ஈக்குவல் டு 5. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஏன் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோன்னு தெரியுதா? ஏன்னா கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எவ்வளோங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு எந்த ஃபார்முலாவில் வருது? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் தான் வருது. ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனுடைய RHSல ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 1 by எக்ஸும் போட்டிங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 plus 1 by x ஸ்கொயர்னு வருது. இந்த x ஸ்கொயர்டையும் 1 by x ஸ்கொயர்டையும் ஒன்றா எழுதிக்கிட்டு 2 தனியாக பிரிச்சுக்கிறீங்க. அப்போ x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 by x ஸ்கொயர்டுக்கு பதிலாக 23ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா x ப்ளஸ் 1 by x ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 25. அப்போ அதிலிருந்து x ப்ளஸ் 1 by x ஈக்குவல் டு 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைச்சிருது. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போலாமா? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? இப்போ x ப்ளஸ் 1 by x கண்டுபிடிச்சாச்சு. x கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் கேட்குறாங்க. அப்போ x கியூப் 1 by x கியூப் அப்படிங்கிறதுக்கு ப்ளஸ் 1 by x கியூப் என்ன ஃபார்முலா நமக்கு? x கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் சாரி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸும் ஒய்க்கு பதிலாக என்ன மட்டும் என்ன அப்ளை பண்ணோம்? 1 by xன்னு அப்ளை பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப் கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய்க்கு பதிலாக 1 by xன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஒய் கியூபை 1 by x கியூப்னு எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூபுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 by x ஹோல் கியூப் மைனஸ் 3xy. அகெயின் எக்ஸுக்கு 1 by x ஒன்னோட ஒன்று ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 by x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் 1 by x. எகைன் இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டால் வெறும் -3 மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 by xக்கு பதிலாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? அந்த 5 கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ 5 ஹோல் கியூப் 5 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 by xக்கு பதிலாக 5. அப்போ -3 இன்ட்டு 5 15. 125 மைனஸ் 15. 125லேருந்து 15 போயிடுச்சுன்னா அவ்வளோ 110. தட் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூப். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 by xும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 by x கியூபும் கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணிக்கணும்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து நம்ம ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சிருச்சுன்னா அதிலிருந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வேறு எதாவது டவுட் இருக்குது அதில்? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.3.4ல் நம்ம ஒரு 4 ஐடென்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இந்த 4 ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸில் இன்னும் வந்து ஒரே ஒரு மாடல் ஃபார்முலா யூஸ் பண்ணி மட்டும் ஒரே ஒரு சம் மட்டும் இருக்குது. அதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.